எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எந்த பக்கத்துலனாலும் சிஎஸ்கே பேனை வச்சு செய்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு 4 வீடியோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு அப்புறம் நம்மளுடைய வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமுத்தி விட்ருங்க. ஆண்டவா, இன்னும் எத்தனை மேட்ச் நான் போட்டாலும் தாங்குற சக்தி எனக்கு கொடு. பாஸ் பாஸ் என்ன பாஸ் பொம்பளால இருக்கிறீங்க? போடும் பாஸ் பாஸ் ஆகி தொலைச்சிடாதீங்க. அப்புறம் நான் தனியும் வரமாயிருவேன். கடவுளே, இவரை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடு ப்ளீஸ். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அவங்க தோத்துறாங்க ப்ரோ. யார்கிட்ட குத்துனா நல்லா ஆடி இருப்பேன் ப்ரோ. நல்லா ஆடுவேன் சூப்பரா. மதிப்பிற்குரிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களை நம்பிதான் நாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸையும் ஆர்சிபி ஈசாலா ஃபேன்ஸையும் வம்புழுத்து வச்சிருக்கோம். நீங்க இப்படி ஜெயிக்காம தோத்துட்டே இருக்கலாமா? நியாயமா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. 2023ல ஜடேஜா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் பேட்டிங்ல ஒரு மேட்ச் கூட அடிக்கல. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவரை கொஞ்சம் அடிக்க சொல்லுங்க. ராகுல் திரிபாத்திய பட்டக்ஸ் ஆட்டி டான்ஸ் ஆடுறத விட்டுவிட்டு ரன் அடிக்க சொல்லுங்க. தல தோனிய யூடியூபர் அஸ்வின் அண்ணாக்கு முன்னாடி வந்து ஆட சொல்லுங்க ப்ளீஸ். மேலே சொல்லுப்பா. முத்துராஜ தோத்துட்டு ஜஸ்ட் 50 ரன்ல தான் தோத்தான் அப்படின்லாம் பேச சொல்லாதீங்க ப்ளீஸ். நல்லா ஃபில்லப் பண்றீங்கப்பா. முன்னெல்லாம் பிபி டேப்லெட் போட்டு மேட்ச் பார்த்தாலும் கடைசியா மேட்ச் ஜெயிச்சிருவோம், கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்பெல்லாம் எதுக்குடா விளையாடுறோன்ற மாதிரி மேட்ச் விளையாடுறீங்க, கடுப்பாகுது. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமாக்குதா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கேட்ட? ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா சதக்குனதுடா. பாட்டுத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து சாப்பா. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. இல்லை தென்னங்களா
அப்பனை பார்த்தையே அப்பத்தை கேட்டையே அப்பால நேட்டையே கோ கோ கோ. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அம்மா கே அப்பத்தை பார்த்தைய அண்ணனை கேட்டைய சிஎஸ்கே மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்றியே, உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சது ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர. 3 மணி நேரம் 6 மணி நேரம் கிரிக்கெட் பாக்குற டைம் முழங்கால் போட முடியல, தெய்வ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண முடியல. இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தெய்வ சமூகத்துல ஆத்துமாக்காக கண்ணீர் வடிக்க முடியல. ஊழியக்காரனே, திருச்சபை வாலிப பிள்ளையே, எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? ஒரு பைத்தியக்கார பைலட்ல மாட்டிட்டு படுற பாடு. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். அறுபது முடிகிறது. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? இல்ல அதுக்குன்னு இல்ல மேடம், அப்புறம்? துணி துவைக்கணும் இல்ல, அது பிறகு நான் வேணாம்னு சொல்லிட்டேன் மேடம். நீங்க எதுக்கு வேணாம் சொல்லணும்? நீங்க எப்படி கல்யாணம் கெட்டலாம்? ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எத்தனை குழந்தைங்க? 4 வந்தது மேடம். 4 குழந்தைய வச்சுட்டு பொண்டாட்டிய வச்சுட்டு துணி துவைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு கேக்குதான் இருக்கு. நன்றி, வணக்கம்.